ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மிளகு ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மிளகு. நான் நல்ல மிளகு எடுத்திருக்கேன். பூண்டு, சின்ன சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன உள்ளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டணும். மிக்சியில் போட்டு தட்டலாம், இல்லைனாக்கி உரலில் போட்டு கூட தட்டலாம். நான் தட்டி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையானதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அடுப்பில் சட்டியை வச்சு ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போடுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் உள்ளி போடுறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டிருக்கேன். இல்லை நம்ம ரசத்துக்கு தட்டி வச்ச இதை போட்டு கிண்டுறேன். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஓரளவு வெந்ததும் ரசப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சு வருது. தக்காளி நல்லா வெந்து அழகாக வருது. புளி கரைசலை ஊற்றுறேன். ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கா புளி கரைசலை ஊற்றிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். சட்டியை மூடி வச்சுருக்கேன். ரசம் மிரகூடி வருது. ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிச்சுன்னா ரசம் நல்லா இருக்காது. ரசம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மிளகு ரசம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சாப்பாடு ஜீரணம் ஆகாதவங்களுக்கு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றதுனால நல்லா
அஜீரணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.